ஹை ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜேகேக்கு பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு பர்த்டே 25 வீடியோ போடுறீங்களா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் ஓகேடா போடுறேன்னு சொல்லிட்டு, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா தங்கம், நீ லைஃப்லாம் ஹாப்பியாக இரு, ஓகேவா? எதுக்கும் ஃபீல் பண்ணாது, சரியா? லைஃப்பில் நீ இழந்தது அதெல்லாமே உனக்கு மறுபடியும் கிடைக்கும். நல்லா ஹாப்பியாக உன் டேவை என்ஜாய் பண்ணு, ஓகேவா? எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் நல்லா ஜாலியாக உன் டேவை என்ஜாய் பண்ணு. நீ வர போகிற காலத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஓகே? நீ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. என்கிட்டயும் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் போடுறேன்னு சொன்னேன், கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, ஓகே? மறக்காமல் இந்த ஒன் ஷாட் நீ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும், சரியா? ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு, ஓகேவா? நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, கமெண்ட் பண்ணு. சரி வாங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த டைட்டில் என்னன்னா, மை கோல்டு ப்ரொஃபஸர், ஓகேவா? பரவாயில்ல, நல்லா தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேடா. சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லே நீங்கள் தான் இருந்துட்டு காலேஜ் போயிட்டுருக்கீங்க. அப்பாடி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. அங்கேருந்து ஒரு கார் அப்படியே வந்து நிற்குது. நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ சாரி, இப்போ நம்ம கிளாஸ் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடு குடு குடுன்னு ஓட்டுறீங்க. கிளாஸ்க்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஒரு வழியாக வந்துட்டேன்டா சாமி, ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுக்கிட்டு உள்ளே அப்படியே உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கிறீங்க. கரெக்டாக அப்படியே உங்கள் பின்னாடியே ஒரு மனுஷன் வந்திருப்பாரு. அவர் அப்படியே உள்ளே வராரு. எல்லாரும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கி இப்போ தான் உட்காந்துருக்கீங்க. அதுக்குள்ளே எழுந்திருக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கு. நீங்கள் குட் மார்னிங் சார் அப்படின்னு இழுக்கிறீங்க. குட் மார்னிங் குட் மார்னிங், எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லிடுறாரு. நீங்களும் எல்லாம் உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு, ஆமாம் நான் நேற்று வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு லெசன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிட்டு வர சொன்னனே, எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தலையில கையை வச்சிடுறீங்க. ஏன்னா நீங்கள் அதை பண்ணலை, அதனால நீங்கள் எது அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு, எல்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க தான் லெக்சரல் எடுக்கணும்னு நான் சொன்னனா இல்லையா? யார் யாரெல்லாம் முடிக்கல ஒழுங்கா எழுந்திருச்சிருங்க. சார் நான் முடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்திருச்சிடுறீங்க. அப்படியே ஜேகே பார்த்துட்டு, அப்படி என்னங்க மேடம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களால இதை கூட முடிக்க முடியாதா? சார் அது என்ன சார்? சாரி சார், நான் மறந்துட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா நான் கொடுத்த ஒர்க்கை நீ மறந்துட்டேன்னு சொல்லுவ? சார் சாரி சார், நான் ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூ அதனால மறந்துட்டேன் சார் அப்படின்றீங்க. அவர் பார்த்துட்டு, எவளுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே எப்படி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு, என்ன உனக்கு ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படிங்கிற? ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. நான் ஒன்று உட்கார சொன்னேனா? எழுந்துரி சார், எழுந்துரி. எழுந்துருச்சிட்டேன் சார். வெளியே கிளம்பு சார். எகுத்து பேசாத, வெளியே கிளம்பு சார். அப்படி என்ன சார் நான் பண்ணிட்டேன்? வெளியே கிளம்புனா கிளம்பு. சரிங்க சார் அப்படின்றமோ சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிடுறீங்க. உங்களுக்கா சி, ஏன்னா மனுஷனா அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஒரு மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் நிற்க கூட முடியல. அப்படியே ஒரு மாதிரி இப்படி கை வச்சுக்கிட்டு அப்படியே வயிற்றுலேயே கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு அப்படி நின்றுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், கால் வலிக்குது. ஆமாம்மா, முடிக்காதப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் இந்த மாதிரி நிற்க வச்சிட்டா மட்டும் உங்களுக்கு கால் அது இதுன்ட்டு எல்லாம் வலிக்கிறதுக்குமே இல்லை, அப்படி தானே வயன்? சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். இல்லை இல்லை, அப்புறம் வேற எப்படிங்க? அப்புறம் வேற எப்படி? சாரி சார், நான் நாளைக்கு முடிச்சு கொண்டு வந்துடுறேன். அந்த பயம் இருக்கட்டும்.
நாளைக்கு முடிச்சு நீ மட்டும் வந்து கிளாஸ்ல வந்துட்டு அந்த டாபிக்க நடத்தல நீ அவ்வளவுதான். உள்ள போய் உட்கார். சரிங்க சார். அப்படி என்னமோ சொல்லிட்டு நீங்க உட்காரலான்னு போறீங்க. அப்ப ஜேகே இருந்துட்டு உடனே வயான் இங்க வா. ஏன் சார்? எகுத்து கேள்வி கேட்காத, இங்க வா. சொல்லுங்க சார். லைப்ரரியில போயிட்டு இந்த புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு புக் எடுத்துட்டு அவங்கள வர சொல்லிடுறாரு. நீங்களா போயிட்டு நமக்கு மட்டும் என்னென்ன தொல்லை நடக்குது பாரு செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. நீங்களா சி இவன் ஏன் இப்படி இருக்கான், சரியான சைக்கோ சைக்கோ சைக்கோ. இவன்லாம் ஜான் ஜங்குக்னு வச்சதுக்கு சைக்கோ ஜங்குக்னு வச்சிருக்கலாம். சி ஆளப்பாரு மென்டல் சைக்கோ, நீ வீட்டுக்கு வாடா உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ அப்படியே திட்டிக்கினே யோசிக்கினே பொங்கிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷனா இருந்துட்டு இருந்து நம்ம பார்வையில இருக்கும்போது இவ்வளவு என்ன உடம்பு சரியில்லை அப்படி என்ன இருக்கும், நடிக்கிறா நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அவருக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்களா லைப்ரரிக்கு போயிட்டு அண்ணா அப்படின்ற லைப்ரரி இருக்கிறவங்க கூப்பிடுங்க. சொல்லுமா. அண்ணா ஒரு புக் எடுத்துக்கணும், சைன் போட்டு எடுத்துக்கிட்டா. எடுத்துக்கமா தாராளமா எடுத்துக்கோ, அதுக்கு தானே லைப்ரரி இருக்கப்ப எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நீங்க சரிங்கண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு லைப்ரரியில் இருக்க புக்கை எடுத்துக்கிறீங்க. அங்கே நீங்கள் இந்த புக்கை தொலைவி தொலைவி இதில் 1/4 மணி நேரம் போயிடுச்சு. இந்த புக்கான்னு சொல்லிட்டு ஒரு 3 புக்கை எடுத்துக்கிட்டு வரீங்க. ஏன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவன் வந்துட்டு இந்த புக்கை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த மாடலில் எந்த மாடல்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதனால அவனும் இருந்துட்டு நீங்களும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ போயிட்டு சார் அப்படின்றீங்க. சரி எஸ் கமேன் உள்ள வாங்க. சார் இந்த 3 புக்கில் எந்த புக்கு சார் அப்படின்றீங்க. எது கூட உனக்கு தெரியாதா ஏன் சார்? அது இல்லை சார். இது கூட உனக்கு தெரியாது சார். நீங்க 3 புக் இந்த ஒரு டைட்டில் மட்டும் தானே சொன்னீங்க. அந்த 3 இதுல எந்த விதம் நீங்க சொன்னீங்களா சார்? என்கிட்ட மட்டும் கத்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்டுறீங்க. ஜேகே பத்துட்டு உனக்குலாம் வாய் ரொம்ப திமிரா இருக்கு வயன், வேற ஒன்றும் காரணம் இல்லை. என்ன பண்றது, இவ்வளவு திமிரா உன்ன வீட்டுல வச்சிருக்காங்க, அந்த அவங்கள சொல்லணும் அப்படிங்கிறாரு. சார் நீங்க தேவையில்லாமலாம் பேச தேவையில்ல, நான் எடுத்துட்டு வந்துட்டல, நானே போய் புக்கை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புக்கை எடுத்துக்கிட்டு போயிடுறீங்க. மறுபடியும் எப்படிலாம் கிளாஸை கட் அடிக்கணுன்ட்டு நல்லா ஐடியா பண்ணிட்டு வந்துடுவோம் பல வீட்டில இருந்து அப்படின்ட்டு கத்தி விட்டு போயிடுறாரு. நீங்களோ திட்டிக்கிட்டே போறீங்க. பைத்தியக்காரன்டா நீ, மென்டல்டா நீ, சைக்கோடா சைக்கோ சைக்கோ சைக்கோ. இவனெல்லாம் வீட்டில இருந்து கூட்டு வந்தாங்க இல்லை காட்டில இருந்து வளர்த்தாங்களான்னு தெரியல, செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே போறீங்க. இவனோட திமிர் எடுத்த இதுக்கு நம்மளாம் ஒரு ஆளா இருக்குமே அப்படி நீங்க கண்ட பிடிக்கி கழுவி ஊத்திக்கிட்டு போறீங்க ஜேகேவை. அந்த மனுஷனா காதுல கூட போட்டுக்கல, அவர் பாட்டுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்காரு. இப்ப அந்த மனுஷன் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நீங்க அப்பதான் அங்கிருந்து வரீங்க. அப்புறம் மேடம் என்ன ஃபுல் அவர் அப்படியே கட் அடிச்சாச்சா? சார் நான் என்ன சார் பண்ணேன்? இந்த மாதிரி எகுத்து எகுத்து பேசுறல்லடி நீ, அதுக்குதான் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிற. பாருங்க ஜேகே, இது ஸ்கூல். அப்ப நீங்க எதுக்கு நடி நீங்க? சரி நல்லா உனக்கு இருக்கும் ஏன், வாங்கி கட்டிக்கிறல்ல, வாங்கி கட்டு உனக்கு இருக்கு. இங்க பாருங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். சத்தியமா சிக்கி நேத்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியாதா சிக்கி? ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஏய் இது காலேஜ், ஒழுங்கா பேசு. சரிங்க சார், நான் உங்ககிட்ட பேசல, நீங்க கிளம்புங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே விட்டுறீங்க. அந்த மனுஷனு என்ன அவ பெரிய இவளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்படியே போயிட்டு இருக்காரு. நீங்களாம் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு உட்காந்துட்டீங்க சோகமா. உங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடி ஆச்சு மயன்? அவன் சரியாந்திர பைத்தியக்காரன்டி, அவனெல்லாம் உனக்கு தெரியாது. அவன் கோல்டா இருக்கான்னு சொல்லிட்டு சீனு காட்டிட்டு தெரியறதுக்கு நான் ஒரு ஆளா தெரியறேன் உனக்கு. என்னைய வச்சு நீ பாக்குறல்ல, இந்த கிளாஸ்ல டெய்லி என்னை மட்டும் தான் அவன் டார்ச்சர் பண்றான். ஒரு நாள் அதை கொடுக்கல இதனை கேட்டானே பெரிய வக்கனையா படிச்சுட்டு வந்துட்டீங்களா, நீங்களே வந்துட்டு டாபிக் ஒவ்வொன்றா எடுத்து நடத்துறீங்களான்னு வக்கனையா வாய்க்கிலேயே கேட்டானே. அவன் என்ன பண்ணியிருக்கணும், நடத்தி இருக்கணுமா, நடத்த சொல்லி இருக்கணுமா இல்லையா? இவன் மாதிரி போய் உட்காருங்க, வெளியே போடி அப்படின்னு பிடிச்சி துரத்தி விட்டவன் அப்படியே நல்லா வருது. நடத்த வேண்டியதானே, ஏன் நடத்தல அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அது நீ போய் அவன்கிட்ட தாண்டி கேட்கணும், என்கிட்ட ஏன்டி கேட்குது? கரெக்டு தான், உங்ககிட்ட போய் நான் ஏன் கேட்குறேன், அவன்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிறீங்க. அவ்வளோ வந்துட்டு அச்சோ புள்ள பாவம், எப்படி இருந்தவ எப்படி ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் உட்காந்துருக்கா, நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க. இப்படியே அந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகி போகுது.
இப்ப அப்படிதான். அ ஒரு ஈவினிங் 4:00 ஆகுது. நீங்க அப்படியே வெளிய அப்படியே பொறுமையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. அவ இதுல போயிட்டு அவளுங்கலாம் பஸ்ல தான். ஸோ அவளுங்க அந்த இதுல போயிட்டாளுங்க. இப்ப நீங்க தான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. உடனே ஒரு கார் வந்து அதே கார் உங்க முன்னாடி வந்து நிக்குது. நீங்களா ஐயய்யோ! அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜேகே இருந்துட்டு கதவ ஓப்பன் பண்ணிட்டு, "உள்ள ஏறு." "இல்ல நான் உள்ள ஏறு." "சரி ஓகே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே பின்னாடி போயிர்றீங்க. "ஏன் கார் எடுங்க." "முன்னாடி இறங்கு." "இல்ல ஜிக்கே நீங்க எடுங்க." "முன்னாடி வா." "ஜிக்கே இல்." "முன்னாடி வான்ட்டேன்." "வரேன் இருங்க." இவரு இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கணும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்படியே கதவ டிக்குன்னு பூட்டிக்கிட்டு, "விடுங்க எனக்கு தொறந்து வர தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க கதவ தொறந்துட்டு, அப்படின்ட்டு முகத்த திருப்பிக்கிட்டு வெடுக்குன்னு திருப்பிக்கிறீங்க. "ரொம்படி. ஆ ரொம்ப தான். இப்படி இருக்காரு. ரொம்ப பண்ணாதீங்க ஜிக்கே." அப்படின்ட்டு இருக்கீங்க. "இல்ல, இல்ல எனக்கு புரியல. என்னடி? ஆ என்ன? இப்ப சொல்லலாம்லடி. என்னடி உனக்கு பிரச்சனை? ஆ ஏன் இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிறாரு. "நீங்களா? யாரு? நானா ஜிக்கி? நான் வம்பு பண்றேனா உங்ககிட்ட? ச்சோ! இது எவ்ளோ பெரிய கதையா இருக்கே! அச்சச்சோ! இப்படி ஒரு கதைய நான் கேட்டதே இல்லையே ஜிக்கி சார். என்ன சார் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சாரு, மோரெல்லாம் இங்க தேவையில்ல. கேட்டதுக்கு பதில். இல்ல எனக்கு புரியல. ஏய்! என்ன மனுஷனாடா? இல்ல கேட்கிறேன் நீ மனுஷனா? ஏய்! என்ன டாலா வருது? நேத்து டேட் என்ன? நேத்து என்ன டேட்டு? நேத்து டேட்டு என்ன? என்னடி நேத்து டேட்டு? நேத்து டேட் 19. அது எனக்கு பீரியட்ஸ் டேட் சிக்கி. அது கூட உனக்கு தெரியாதா? எது? பீரியட்ஸா? என்னடி சொல்ற? பின்ன என்ன ஜிக்கி? இது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வேற. ஒயன் சாரிடி நான் மறந்துட்டேன். இப்ப சாரி கேட்டு என்ன ஜிக்கி பிரயோஜனம்? அதான் கிளாஸ் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்க. வெளிய நிக்க வச்சுட்டீங்க. என்ன அம்புட்டு தடவ ஃபர்ஸ்ட் அவரே நடக்க விட்டீங்க. உங்க ஆசைப்படி என்ன நல்லா பழி வாங்கியாச்சு. இல்ல? ஒயன் சாரிடி சத்தியமா ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் எது குடுத்தாலும் அத செஞ்சுருடி செஞ்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஜிக்கி. நான் வந்த உடனே என்ன பண்ணேன்? நான் வந்த உடனே என்ன பண்ணேன் ஜேகே? நான் வந்துட்டு அத தானே எடுத்து வச்சேன். நீங்க என்ன சொன்னீங்க? இது போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணுனீங்க. நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகும்போதே எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. நான் போயிட்டு கிளம்பிட்டு இது பண்றதுக்குள்ள எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியாம நான் படுத்துட்டேன். இது கூட உங்கள கவனிக்காத அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு என்ன நோட் பண்றீங்கல்ல ஜேகே. இப்படி இருக்கீங்க. ஏ பொண்டாட்டி அது இல்லடி. ம் தேவையில்ல. அப்படியே இந்த பொண்டாட்டின்னு சொல்லி என்ன ஐஸ் வைக்க பார்க்குறீங்களா? ஏய்! நீ ஏன்டி இப்ப இப்படி பேசுற? இல்ல ஜக்கி நான் எப்படியும் பேசல. நீங்க ஏன் எனக்கு புரியல. ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நிஜமாலுமே என்ன லவ் பண்றீங்களா ஜக்கி? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஏய் பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு கூப்பிடாதீங்கன்னு. என் பொண்டாட்டிய நான் பொண்டாட்டின்னு கூப்பிடாம வேற யார் பொண்டாட்டின்னு கூப்பிடுவா? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஹம், அதெல்லாம் ஒரு நல்ல புருஷன். அவன் கூப்பிடலாம் தன் பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு. நீங்க கூப்பிடக்கூடாது ஜிக்கே. அடியே அப்படி என்னடி நான் உனக்கு புருஷனா குறை வச்சேன்? ஹம், இல்ல ஜிக்கே நான் ஏதாவது சொல்லிட போறேன். அமைதியா எடுத்துக்கோங்க சரிங்களா? அது இதை கூட மறந்து என்ன அவ்வளோ அலைய விட்டீங்கல்ல. இப்போ கூட எனக்கு அவ்வளோ வலிக்குது. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட இப்போயே நீங்க அதை பத்தி எதுவுமே என்கிட்ட கேட்கல. எப்படி ஜிக்கே இப்படிலாம் இருக்கீங்க? லைப்ரரியில வேற போயிட்டு நான் அவ்வளோ நேரம் தொலைவிக்கிட்டு இருக்கேன். வழக்கமா இல்லாம நான் புடவைலாம் கட்டிட்டு வந்தேனே ஏன்லாம் கேட்டீங்களா நீங்க? ஏன்டி? அவருக்கு வாய்ஸ்ல ஒரு மாறி ஆச்சு. அப்படி கேட்டுட்டு இருக்கு. ஏன் புடவை கட்டு வந்த? அது கூட உங்களுக்கு தெரியல. ஏய் பொண்டாட்டி என்னடி சொல்டி என்னடி இன்னைக்கு? இன்னைக்கு தான் நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ண டே. அது ஞாபகம் இல்லைல்ல உங்களுக்கு? அது எப்படி சக்கியா லவ் பண்ணும்போது மட்டும் நீ என் உயிரடி, நீ என் இதுடி, அதுடி, தங்கண்டி, வைரண்டின்ட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு வரீங்க ஜிக்கே. இப்ப நீ எனக்கு அந்த அப்படி சொல்லிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண அந்த டே கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? பொண்டாட்டி பொண்டாட்டி சாரிடி நான் கொஞ்சம் மறந்துட்டேன். கொஞ்சம்லாம் இல்ல ஜேகே. நீங்க மொத்தமாவே மறந்துட்டீங்க தான். கொஞ்சம், நஞ்சம் அதெல்லாம் தேவையில்ல. நீங்க என்ன மொத்தமா மறந்துட்டீங்க.
ஏய் இங்க பாரு, அதெல்லாம் இல்ல. இப்ப உடனே கிளம்பிட்டு வா, நம்ம வெளியே போலாம். ஓகே? இங்க பாரு, எப்படி கிளம்பணும்னு தெரியும்ல, அப்படி போய் கிளம்பிட்டு வா, நானும் கிளம்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கு அப்படியே மேலே போயிடுறாரு. அதாவது வீட்டுக்கு வந்திருப்பீங்க, அவரும் அப்படியே மேலே போயிடுறாரு. போயிட்டு மனுஷன் கிளம்பிட்டு வராரு. வந்துட்டு போலாமா, கிளம்பிட்டியா அப்படிங்கிறாரு. நீங்க இருந்துட்டு கிளம்பிட்டேன். ஏய் ஒயான் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க சார். சே, எதுக்கு வீட்டில் சாருன்னு கூப்பிடுற? ஆ, எதுக்கு வீட்டில் சாருன்னு கூப்பிடுற? பின்ன நீங்க தான் ஒயன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க மட்டும் எதுக்கு சார் என்ன ஒயன்னு கூப்பிடுறீங்க? அது உன் பேர் அதாண்டி, அதனால தான். ஓ அப்படி. விடுங்க ஜெகே சார், விடுங்க விடுங்க. இங்க பாரு, மூட ஃபாயில் பண்ணாத, சார்னு கூப்பிடாத. சரிங்க ப்ரொஃபசர் புருஷா, வரீங்களா? ஐ கால்டு ப்ரொஃபசர் புருஷா அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி, நான் அவ்வளோ கோல்டாவா இருக்கேன்? இல்லைங்க சார், நீங்கள் ரொம்ப அப்படி இதான் சொல்கிற பாரு, அது கூட சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்குலாம் அது இல்லை, வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை இழுத்துட்டு வந்துடுறீங்க. அதாவது காரில் போய் உட்காந்துக்கிறீங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக கிளம்பிருக்கீங்க. அந்த தண்ணையில் நடுவில் இருக்கு பாருங்க பிக்கு, அது மாதிரி தான் நீங்கள் கிளம்பிருக்கீங்க. நம்ம ஜேகே ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு வர்ற மாதிரி கிளம்பியிருக்காரு மனுஷன். நீங்கள் அவரை சைட் அடிக்க, அவர் உங்களை சைட் அடிக்கன்னு காரில் அப்படியே நல்ல ஒரு பாட்டு போல அப்படி இருக்கு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்மையா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு அவரு ப்ரப்போஸ் பண்ண டேஸ்லாம் ஞாபகம் வருது. ச்சே ஜேகே, யோசிச்சு பாரேன், காலேஜ் படிக்கும்போது நீ எனக்கு எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ண? ஆனா அப்பயுமே நீ ஓரளவுக்கு கோல்டு டைப் தான். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மூமெண்ட்ல செம்மையா இருக்கும் தெரியுமா? எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஜேகே. அப்படியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே காரை நிறுத்துறாரு. வந்துட்டு ஏன் ஜேகே காரை நிறுத்துற? கீழே இறங்க. ஏன் இறங்குடி சொல்கிறேன். ஏன் இறங்குடி சொல்கிறேன். ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. அப்படியே ஜேக்கி இருந்துட்டு என் பின்னாடி திரும்பி நில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன் ஜேக்கி? ஏய் பின்னாடி திரும்பி நில்லடி அப்படிங்கிறாரு. ஓகே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. இப்போ அப்படியே அவர் தான் அப்படியே பின்னாடி இருந்து வந்து உங்கள் கண்ணை அப்படியே மூடுறாரு. நீங்களும் பார்த்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே இருட்டாக போகுது ஜேகே, சீக்கிரம் வாங்க நம்ம வெளியே போயிட்டோம். ஏறு இப்போ திரும்ப அப்படின்னு மாதிரி சொல்கிறாடா. அப்படியே திரும்புறீங்க. பாவம் உங்கள் முடி வேற மாட்டிக்கிச்சு. நீங்களா ஐயோ ஆமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் திரும்பி உங்கள் முடியை பிடுங்கி அப்படியே எடுக்கிறீங்க பொறுமையும். அது பார்க்கவே நல்லா இருக்கு. நடு ரோட்டில் காரை நிறுத்தி காருக்கு முன்னாடி நின்று ஒரு ஷர்ட் பட்டனை நீங்கள் அப்படியே பிடிச்சி அந்த முடியல சீட்ஸ் பார்க்கவே எப்படி இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இப்போ அப்படியே தான் அந்த ஜேக் இருந்துட்டு அப்படியே முட்டி போட்டு ஐ லவ் யூ டி மை பொண்டாட்டி, இதோட நான் உனக்கு 3வது டைம் ப்ரப்போஸ் பண்ணுறேன். அதுவும் இந்த மாதிரி இதே இடத்துல இனி எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பண்ணுவேன் உனக்கு. நான் உயிரோட எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரில, இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன்டி. நான் கொஞ்சம் கோபக்காரன் தான், ஆனாலும் ரொம்பலாம் கிடையாது. நீ எனக்கு தெரியும்டி, நீ என்னை எப்படிலாம் திட்டுவ. அவெல்லாம் காட்டில் வளர்த்தாங்களா இல்லை ஜூவில் வளர்த்தாங்களா இல்லை எங்கே வளர்த்தாங்க? பைத்தியக்காரன்டா, நீலாம் மென்டல்டா, சைக்கோடா, எல்லாம் ஒரு சைக்கோ அப்படி இப்படி நீ கத்துறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை உங்ககிட்ட காட்டி காத்ததுக்கு காரணம் ஏன்னா நான் உன்னை அதை விட ரொம்ப லவ் பண்ணுறோம். ஏன் ஜேகே லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கூல் டேஸ்லாம் நடந்தது அப்படியே ஞாபகம் வருது. அப்போலேருந்து நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்களோ? ஸோ நீங்கள் 12th ஃபைனல் இயர் அப்போ உங்களுக்கு அந்த இது நடந்திருக்கும் பாருங்க. அதாவது கடைசி டே ஃபங்க்ஷன்ஸு ஆனுவல் டே அந்த மாதிரி நடந்த டைமில் இதே மாதிரி இதே இடத்துல அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு நினச்சி ஒரு மாதிரி இப்படி கண்ணே கலங்குது. ஏய் அழுகாதடி, எதுக்கும் அழுகக்கூடாது. டைலாக்லாம் நல்லா தான் கிடைக்கிறீங்க, ஆனால் கிளாஸ்க்குன்னு வந்துட்டா நான் அழுக மட்டும்தான் நான் வைக்கிறீங்க. நீங்கள் பாருவையன்,
வீட்ல நம்ம எப்படி இருக்கோமோ அது வேற. காலேஜ்ல எப்படி இருக்கணுமோ, காலேஜ்ல அது அப்படிதான் இருக்கணும். அதுதான் ரூல். ரூல்ஸ் இஸ் எ ரூல். ஓகே. ம். சரிங்க சார். உங்க பொல்லாத ரூல்ஸ நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் ம், எதுவும் கிஃப்ட்லாம் கிடையாதா? கிஃப்ட் தானே, சிறப்பா செஞ்சுடுவோம் ஏறு கார்ல அப்படிங்கிறாரு. என்ன ஜெக்கி, ஏறடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு பீச் சைடு கூட்டு போறாரு. பார்க்கவே அவ்வளோ செம்மையா இருக்கு அந்த இடம். அதுவும் செம்ம அழகா இருக்கு. நீங்களா பாக்குறீங்க ஜெகே அப்படின்றீங்க. எப்படி பொண்டாட்டி, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ புருஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கண் தேடி பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு உமா குத்துட்டு நீங்க அப்படியே ஓடிடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு அடியே குழந்த பிள்ளடி நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே மண்டிக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் இருந்துட்டு அச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா அப்படியே ஜாலியாக அந்த பீச்சு மண்ணில் போயிட்டு கிடுக்கிடுன்னு ஓடி ஆடி நல்லா விளாடுறீங்க. அந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கு. விளாண்டது போதும், வா போலாம். ஏன் ஜேகே வாடி, வா வா. ஓகே வரேன், நீங்க கூட்டா வராம இருப்பேனா? வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெக்கே கை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே உள்ள போறீங்க. அவரு இருந்துட்டு வா வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே உள்ள போறீங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. வர மாதிரி அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ண ஃபோட்டோஸ், 2வது வருஷம் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொங்குது. உங்கள் மேரேஜ் பிக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா தொங்க விட்டு அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேட் பண்ணி அழகா இருக்குது. நீங்களா பார்த்துட்டு அச்சோ ஜேகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா ஜிக்கோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு ஐயே காலையில் கழுவி கழுவி ஊற்றி இப்படி வந்து கட்டிக்கிட்டு இருக்கேடி என்ன அப்படிங்கிறாரு. உங்க ஜிக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி டைட்டாக அவரை ஹக் பண்ணிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிறீங்க. இப்படியே ஒரு ஹாப்பியாக அந்த ஒரு டே உங்களுக்கு முடியுது. சும்மா அவர் வந்துட்டு காலேஜில் தான் உங்ககிட்ட கோபப்படுவார், மற்றபடி எரிஞ்சிருச்சு விழுவாரு தவிர அவர் செம்ம பாசம், அவ்வளோ லவ்லியாக உங்களை கேரிங்காக பார்த்துப்பாரு. உங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடியுது. இப்போ இப்படி தான் உங்கள் சாரியில் வேற அந்த இது கொட்டிடுது லைட்டாக, அந்த ஒரு இந்த ஜூஸ் மாதிரி கொட்டிடுது. அதெல்லாம் வந்துட்டு பார்த்து எடுக்க மாட்டியாடி, பார்த்து எடுக்க மாட்டேன் காட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க சாரியெல்லாம் அவர் தொடச்சி விடுறாரு. வாயெல்லாம் எப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்ற, வாயெல்லாம் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாயெல்லாம் உங்களுக்கு தொடச்சி விடுறாரு. நீங்களா பார்த்துட்டு அச்சோ ஜெகி நீ என்னடா என்ன ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ற? ஏய் நீ எனக்கு குழந்தை தாண்டி, நீ என்னோட பேபிடி, நீ என்னோட பேபி, நீ குழந்தை. என்னதான் உன்கிட்ட அந்த ஒரு வெள்ளத்தனத்தை காட்டினாலும் கோல்டாக மறைச்சிக்கிட்டு இருந்தாலும் நீ என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை. நானே காலு கையெல்லாம் பிடிச்சி விடுறேன். காலையில என் பிள்ளை இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் காலெல்லாம் பிடிச்சி விடுறாரு. நீங்களா அரே ஜேகே உனக்கு இந்த அளவுக்கு கேரிங் காட்ட தெரியுமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே வந்து அதெல்லாம் தெரியும் நீ பண்ணாட்டி அப்படிங்கிறாரு. ஐயோ ஐயோ ஓஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனும் அவ்வளோ ஒரு ஜாலியாக உங்களுக்கு முடியுது. நல்லா வந்த மாதிரியே ரிட்டன் அப்படியே கவரில் போயிடுறீங்க. நீங்கள் அந்த லுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் அந்த இருக்க லுக்கு செம்மையாக இருக்குது. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க. கப்புள்ஸாக நிறையா ஃபோட்டோலாம் செம்மையாக இருக்குது. நீங்களா செக்கே பார்த்துட்டு நீ எனக்கு கொடுத்ததுக்கு நான் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஜேகே. என்ன நீ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறடா. என்னை ஸ்கூலை தாண்டி அது காலேஜ் அதை விட்டுரு, காலேஜ் இல்லாமல் ஒரு ஒய்ஃபா நீ என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணுமோ நீ என்னை அப்படியெல்லாம் பார்த்துக்கிற தெரியுமா? நான் நினச்சே பார்க்கல எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜேகே நீ எனக்கு கிடைச்சதுல. ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அது நீ எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப ரொம்ப அப்படியே எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா, என்ன நானே ஒரு மாதிரி உனக்குலாம் இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்கானேட்டி எனக்கே ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? அவ்வளோ நீங்கள் எப்படி இருக்கீங்க. எனக்கு வந்துட்டு ப்ரொஃபஸராக உங்களை காண்டு இருக்கும், வெறிச்சல் ஆகும். பட் என் புருஷனா உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜெக்கி. மை லவ்வபிள் மை கேரிங் ஹஸ்பண்ட் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி போட்டுட்டு அப்படியே இருக்கீங்க. ஜேகே அவருக்கு ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. கண்ணிலிருந்து அந்த மனுஷனுக்கு தண்ணியே ஊற்றுது. அப்படியே அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா இதோட இந்த ஒரு ஒன் ஷாட்
நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டேய் மறக்காம நீயும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீயும் கமெண்ட் பண்ணு. ஓகே டாடா பை பாய். மறக்காம கமெண்ட் பண்ணு. பாய்.